ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவலாகும் நான் யூடியூப் சேனல். நேற்று வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி எடுக்கணும் அப்படின்றத கெலோரி கால்குலேட்டர் வெப்சைட்டில் போய் கால்குலேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் ரேண்டமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி எடுக்கிறேன் அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஸோ இது என்னோடய நேத்தோட டயட்டு. நேற்று மார்னிங் நான் 2 பூரியும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு குருமாவும் சாப்பிட்டேன். ஸோ 2 பூரியோட கேலரி 268, உருளைக்கிழங்கு குருமா 100 கேலரி. மத்தியானம் சாதம் அப்ராக்சிமேட்டாக 250 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது 241 கேலரி. அப்புறம் தொட்டுக்க சாம்பார் 114 கேலரி. அப்புறம் வெண்டைக்காய் கூட்டு எடுத்துக்கிட்டேன். அது 231 கேலரி. அதுவுமே அப்ராக்சிமேட்டாக 250 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நடுவில் காஃபி குடித்தேன். அது உங்களுக்கு அந்த கேலரிஸ் லாஸ்ட்டு கால்குலேட் பண்ணியிருக்கேன். நைட்டு டின்னருக்கு பொங்கல் எடுத்துக்கிட்டேன். அதாவது சிறுதானிய பொங்கல், திணை பொங்கல் எடுத்துக்கிட்டேன். அது 165 கேலரி. சட்னி சாம்பார் தொட்டுக்கிட்டேன். சாம்பார் 85 கேலரி. சட்னி 92 கேலரி. ஸோ என்னோட இந்த காலையில் மத்தியானம் நைட்டு ஃபுட்டு இது மட்டுமே 1296 கேலரி வந்துருச்சு. நான் மைல்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 1400 கேலரி எடுக்கணும் அப்படின்றது அந்த வெப்சைட்டில் காமிச்சிருந்தது. பட்டு நான் எடுத்த ஃபுட்டே 1296 கேலரி வந்துருச்சு. இது தவிர்த்து நான் காஃபி வேறு நேற்று 3 டைம் சுகர் இல்லாமல் காஃபி குடித்தேன். ஒரு காஃபியோட கேலரி 73. நான் ஒரு ஹாஃப் கிளாஸ் அந்த மாதிரி தான் குடித்தேன். ஸோ டோட்டலாக 3 டைம்ஸ் எடுத்தேன். அது 219 கேலரி. இது தவிர்த்து ஸ்நாக்ஸ் வெள்ளை சுண்டல் சாப்பிட்டேன். அது ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். மெஷர் பண்ணி 250 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது 392 கேலரிஸ் வந்துருச்சு. ஸோ நான் டோட்டலாக நேற்று 1907 கேலரிஸ் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே நான் கேலரி கால்குலேட் பண்ணுறதுனால ரொம்ப காஷியஸாக எடுத்தே 1907 கேலரிஸ் எடுத்திருக்கேன். அப்போ நான் ரேண்டமாக கால்குலேட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 3000 கேலரிஸ் மேலே சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.